வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் நமக்கு வருகின்ற அந்த பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, கடன், கவலை, பஞ்சம், பசி, பட்டினி, வேதனை, வறுமை, மற்றவர்கள் மத்தியிலே நிந்தை, அவமானம், தோல்வி, வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை அந்த வாழ்க்கை இப்படி சொல்லலாம், பஞ்சத்தில் அடிப்பட்ட ஒரு பரதேசி போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயா, ஏன் இப்படி எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை, எப்போதான் இந்த வாழ்க்கை மாறும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கிறீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும்? நம்முடைய வாழ்க்கையை மாறணும்னா நாம் என்ன செய்யணும்? அதற்கு தான் முன்னாடியாக நான் சொல்லியிருக்கிறேன். நாம் நம்மை பற்றி எப்படி நினைக்கிறோம், நம்மை பற்றி தேவன் எப்படி நினைக்கிறார்? நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு வருகின்ற அந்த பிரச்சனைகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், நிந்தை, அவமானங்களில் நாம் நம்மை பற்றி எப்படி யோசிக்கிறோம்? மற்றவர்கள் நம்மை பார்த்து அவதூறா பேசுகையில் நாம் எப்படி நினைக்கிறோம் நம்மை பற்றி? இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம், மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை பற்றி நாம் யோசிக்கிறது பெரிதல்ல, நம்மை பற்றி தேவன் என்ன யோசிக்கிறார் அதுதான் ரொம்ப கவனமாக, தெளிவாக, அறிந்து புரிந்து பேச வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் என்ன பேசிட்டு இருப்போம் தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா, நமக்கு யாருமே உதவலை, நமக்கு யாரும் சகாயம் பண்ணல, எனக்கு கொடுத்து சகாயம் பண்ண யாருமே ஆளே இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது, இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலையோ அடுத்து உங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை நடுவிலையோ நாம் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க யாருண்டு? இந்த போராட்டங்களிலிருந்து என்னை விடுவிக்க யாருண்டு? எனக்கு யாருமே இல்லையே. இந்த வியாதியாக இருக்கிறனே, இந்த பிரச்சனையோடு இருக்கிறனே, இந்த கவலையில் இருக்கிறனே, இதிலிருந்து என்னை விடுவிக்க எனக்கு யாருண்டு? எனக்கு யாருமே இல்லையே. என்னை பார்க்கிறதற்கு யாருமே இல்லையே. என்னோடு பேசுவதற்கு யாருமே இல்லையே. என் கூட வாழ்கிறதற்கு யாருமே இல்லையே. நான் எதுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்கிறது? எனக்குன்னு யாருமே இல்லையா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகின்ற அந்த பிரச்சனையின் நடுவில் இந்த வாயை கொண்டு நாம் பேசிட்டு இருக்கோம். ஆமா தானே? ஆனால் நாம் அப்படி ஒரு வார்த்தைகளை பேசவே கூடாது. அப்போ எப்படி பேசணுமா? நம்மை பற்றி வேதத்தில் தேவன் என்ன நினைக்கிறார் அந்த வார்த்தைகளை வேதத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சிலது காட்ட போகிறேன். இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தம் தான் அந்த வேதனையை நாம் படுகிறோம். நாம் பேசுகிற அந்த வார்த்தைகள் நிமித்தம் அந்த பஞ்சம், அந்த பசி, அந்த பட்டினி, அந்த அவதூறான வார்த்தைகளை கேட்டு நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ அத்தனையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரச்சனையில விடுதலை நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அந்த தோல்வியிலே நமக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால், நாம் எப்படி நினைக்கணும்? நம்முடைய எண்ணங்களை கொண்டு நாம் நினைக்கவே கூடாது. நம்மை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார், அவர் நினைச்சது போல் நாம் நினைக்கணும். பார்க்கலாமா? வாங்க, நம்மை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து வேதத்திலிருந்து கொஞ்சம் பார்க்கலாம். முதலாவதாக நான் சொன்னேன், நமக்கு வருகின்ற அந்த பிரச்சனையில் என்ன சொல்லிட்டு இருப்போம்? எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எடுத்து வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:20 இதோ உலகம் முடிஞ்சிச்சா, நீ கவலைப்படாத. இதோ இந்த உலகம் முடிவு பரியந்தம் சதா அல்லது சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீ சொல்கிறல்ல, உனக்கு சகாயம் பண்ணுறதுக்கு அல்லது உன்னை தாங்குவதற்கு
உன்னோடு பேசுவதற்கு, உன்னோடு பழகுவதற்கு, உன்னை பலப்படுத்துவதற்கு எனக்கு யாருமே இல்லைன்னு பார்க்க சொல்கிறல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, இயேசு என்ன சொல்கிறாரு, நம்மை படைத்தவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயு 28:20 இதோ உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் அல்ல, தேவன் நம்மை படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. அடுத்ததாக அந்த பிரச்சனையில உதவி பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லாத போது நாம் என்ன சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா? எனக்கு கொடுத்து உதவி பண்றதுக்கு யாருமே இல்லையே சொல்லுவோமா இல்லையா? ஆனா இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. நமக்கு யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது, மற்றவர்கள் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியோ முதல்ல அவர்களுக்கு நீங்க செய்யணும். நாம் செய்யறோமா? செய்யவே இல்லையே. செஞ்சா ஸ்தோத்திரம். நீங்கள் யாருக்கு எதெல்லாம் செய்றீங்களோ ரிட்டர்ன் அப்படியே உங்களுக்கு திரும்பி வரும். சரி, நீங்க என்ன சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, எனக்கு கொடுத்து சகாயம் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதுக்கு என்ன வசனம் தேவன் என்ன சொல்றாரு? ஏசாயா 41:10 சொல்றாரு, நீ பயப்படாத, திகையாது, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார்மா. தேவன் நம்மை படைத்தவர் நமக்கு உதவி செய்வார். நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இப்படி நாம் நினைக்கணும். அடுத்ததாக என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம சொல்லுவோம், அந்த வேலை செய்ப்பா, என்னால முடியாது ஐயா. அங்க போயிட்டு வாப்பா, என்னால முடியாதுப்பா. அது ஆரம்பி, என்னால முடியாதுப்பா. அது செஞ்சு பாரு, என்னால முடியாதுப்பா சாமி, என்ன ஆளை விட்டுரு, நான் போயிடுவேன். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? என்னால முடியாதுன்னு நீ சொல்லவே சொல்லாதே. ஏன்? உன்னை பற்றி தேவன் உன்னால் முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. அவர் என்ன சொல்றாரு? உன்னால முடியலையா, உனக்கு பலம் இல்லையா, அந்த பலத்தை நான் தரேன். ஏசாயா 41:10 உனக்கு சகாயம் பண்ணுவேன். பிசினஸ் பண்றதுக்கு காசு இல்லையா, பணம் இல்லையா, தேவன் நமக்கு கொடுப்பார், தேவன் நமக்கு தருவார், தேவன் நம்மை பெருக செய்வார். ஏன் அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க மாட்டேது? அந்த வார்த்தைகள் ஏன் நம்முடைய வாயிலிருந்து வர மாட்டேது? ஆமென். முதலாவதாக என்னன்னா, எனக்கு யாருமே இல்லை அந்த வார்த்தையை எடுத்துட்டு எனக்கு தேவன் இருக்கிறார் என்று நீங்க பேசுங்க. என்னால முடியாது என்ற வார்த்தையை போட்டுட்டு வெளியே என்னால முடியும், என்னை பலப்படுத்துகிறவர் என் தேவன் என்னோடு இருக்கிறார், அந்த வார்த்தையை நீங்க பேசுங்க. மூன்றாவதாக, என்னால முடியாதுன்னு சொல்லாதே. உன்னால முடியாத காரியத்தை கடவுள் தேவன் நம்மை படைத்தவர் செய்வார். ஆமென். ஆபிரகாமுக்கு தேவன் நான் உனக்கு பிள்ளைய தருவேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. சாராள் அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டாங்க. ஏன், இது என்னால் செய்ய முடியாதா, எதுக்கு எதனால் நீ அப்படி சிரிக்கிற அப்படின்னு தேவன் கேட்கிறாருங்க. இல்லை, நான் சிரிக்கவே இல்லை. ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு சிரிப்பு வரலாம். சிரிக்காதீங்க, சிந்தியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என்னால செய்ய முடியாத காரியம், அதிசயமான காரியம் ஏதாவது உண்டா? இல்லை, அவரால் எல்லாம் செய்ய முடியும். உன்னால முடியாதுன்னு சொல்லாதே. உன்னால முடியாதான், ஆனா கர்த்தரை நம்பு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உன்னை பலப்படுத்துவார், உனக்கு சகாயம் பண்ணுவார், உனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசி. அந்த வார்த்தையை பேசு. அடுத்ததாக நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம், இந்த வாழ்க்கையை வாழ்றதை விட செத்து போன நல்லா இருக்கும் என்று சொல்லி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஏன்? வீட்டில் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, வீட்டில் யாருமே என் பேச்சு கேட்க மாட்டுறாங்க, எனக்கு இந்த கடனை போக மாட்டுது, வறுமை போக மாட்டுது, இருக்க வீடு இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, ஒன்றுமே இல்லை, கஷ்டம், பஞ்சம், தோல்வி, வறுமை, வேதனை, நோய், இதெல்லாம் எடுத்து போடுங்க. ஒன்றே ஒன்று சொல்லுங்க, நான் வாழ்கிறத விட செத்து போகிறது நல்லது என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது?
2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் எவ்வாறு சொல்லுகிறது பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை மன்னிக்கணும். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் பிழைத்திருக்கிறவர் யாரு? பிழைத்திருக்கிறவர்களாகிய நீங்களும் நானும் யாருக்காக இருக்கணுமா? நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவுக்காக வாழ வேண்டும். இல்லை, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை என்னால் முடியாது, இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, இந்த வாழ்க்கையை வாழ்றதை விட செத்துட்டாவே நல்லா இருக்கும் என்று சொல்லி நீ சொல்லாதே. கர்த்தர் சொல்ற, நீ மறிக்காத. ஏனென்றால் உன்னுடைய ஸ்தானத்தில் அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ பிழைத்திருக்கும்படி நான் உனக்காக மரித்தேன். ஆதலால் நீ என்னை விசுவாசி, எனக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவன் உனக்குள்ளாக வரும். அந்த அவருக்குள்ளாக இருக்கிற ஜீவன் உங்களுக்காக வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கிறீங்கன்னா அந்த வாயிலிருந்து இனி நான் சாக மாட்டேன், நான் உயிரோடு இருப்பேன், நீடித்த நாட்களாக ஜீவனோடு இருப்பேன். தாவீது சொல்றார் 23ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில், என்னுடைய ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய வீட்டில் நான் தங்குவேன், சந்தோஷமா இருப்பேன், ஹாப்பியா இருப்பேன், ஜாலியா இருப்பேன், இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது என்று சொல்லு. ஆமென். நீங்க சொன்னது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்வார். அப்போ உங்களை பற்றி நீங்க நினைக்கிறது பெருசு அல்ல, உங்களை பற்றி தேவன் நினைக்கிறது பெருசு. அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்காக மரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, அந்த வார்த்தைகளை வாயிலிருந்து பேசுங்க, அந்த வார்த்தைகளை நம்புங்க, அந்த வார்த்தைகளை தினந்தோறும் அறிக்கை செய்யுங்க. வார்த்தைகளின் மூலம் நம்முடைய வாழ்க்கை மலரும். நிச்சயமாக நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில வறுமை போகணுமா? உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை நீங்கணுமா? வறுமை, கஷ்டம், வேதனை, பஞ்சம், பட்டினி, பசி, கடன், வியாதி, வேற என்னெல்லாம் இருக்குது, எல்லாம் போகணுமா? என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன வேதத்தில் சொன்னாரு அந்த வார்த்தையில் தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த வார்த்தைகளை வாயிலிருந்து பேசுங்கள். அப்போ வாழ்க்கையில் இருக்கிற அந்த தோல்வி போகணும், அந்த வறுமை போகணும், அந்த வெறுமை போகணும், அந்த கஷ்டம் போகணும், அந்த வீடு இல்லாதது, அந்த நான் நினைச்சது நடக்க மாட்டேன்னு சொல்றது எல்லாமே எப்படி நம்மை விட்டு நீங்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அடுத்து வீடியோவை சந்திக்கும் பொழுது நாம் அந்த வறுமை, கஷ்டம், கடன், வியாதி எல்லாத்திலிருந்து எப்படி நாம் வெளியே வர்றது, எப்படி விடுதலை பெறது, எப்படி விடுதலை பெற்றுக்கொண்டு சுதந்திரமா சந்தோஷமா வாழ்றதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காட் பிளஸ் யூ. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.